எல்ஜிஎஸ் பார்வை யூடியூப் சேனல் உறுப்பினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் செய்யக்கூடிய சாதனை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் ஒவ்வொரு வருடமும் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பல லட்சங்களாகவே இருக்குது. அப்படி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய நபர்கள் தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. சில நபர்களுக்கு கிடைக்கிது, பல நபர்களுக்கு கிடைப்பது இல்லை. இதுதான் யதார்த்தம். சரி, படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருச்சு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படிப்பு முடித்த உடனே தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் தொலைவில் வெளியூர்களில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ட்ரைனிங் பீரியடுன்னு போடுறாங்க. ட்ரைனிங் பீரியடில் சம் அமௌண்ட்டு தர்றாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் திட்டுகள் எல்லாத்தையும் கேட்டு அந்த ட்ரைனிங்கை ஒழுங்காக முடித்தா மட்டும்தான் அவங்களால அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லாமல் பல பேருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காத நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தங்களுடைய சொந்த ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால உள்ளூருக்குள்ளேயே என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சி அறக்க பறக்க ஓடி அங்கே அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலைகளெல்லாம் செஞ்சு அது சரியாக செய்யலை அப்படின்னா அவங்க திட்டக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எப்பயுமே கூனி குறுகி தங்களோட சுய மரியாதையை இழந்து வேலை செஞ்சு மாத கடைசியில் வாங்குகிற சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா மாத செலவுக்கு பத்த மாட்டேங்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விலைவாசி அந்தளவுக்கு உயர்ந்திருக்குது. வாங்குகிற சம்பளத்தை விட விலைவாசி பல மடங்கு வருடம் கூடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அரசாங்கத்தால் படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியலை. இது நடைமுறை. ஆனால் நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் ஒரு நபர் இணையணும் அப்படின்னா படிப்பு இங்கே அவசியம் கிடையாது. 18 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ இந்தளவு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அந்த நபர் மைவி3 ஆர்ட்ஸில் இணைஞ்சி நல்ல வருமானம் பெற முடியும். அதே மாதிரி இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. இது நம்மளுடைய தொழில். நமக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ செய்யலாம். யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தொழில் யாருடைய கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய தொழில் பற்றி இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் சதியினால், அரசியல் கட்சிகளின் காழ்ப்புணர்ச்சியால் பல பிரச்சனைகளை சந்தித்து அதை சமாளிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் ஒரு நபர் இணைஞ்சா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு 12,000 மாதம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா கூட அவர் காலையில் எழுந்திரிச்சு அறக்க பறக்க ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கும் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் வெளியூரில் ஏதோ வீட்டில் விசேஷம் அப்படின்னா கூட லீவு போடணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ராவல் டயத்திலே தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து அன்னைக்கான வருமானத்தையும் அவங்களால பெற முடியும். ஒரு நாள் லீவு போட்டால் கூட ஏன் போட்டிங்கன்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. போடலைனாலும் ஏன் இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீடமான ஒரு கான்செப்டை பற்றி மக்களுக்கு புரிய வச்சு அதை இவ்வளோ காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பல லட்சம் உறுப்பினர்களை நிம்மதியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனியை மைவி3 ஆர்ட்ஸ் இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் வருமானம் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பை மக்களுக்கு வழங்கி வரலாற்று சாதனைகள் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.